ஹாய்ங்க, வாங்க இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போகிற விளாக் தாங்க பார்க்கலாம். வீட்டில் வந்து தேங்காய் இருந்துச்சு. தேங்காய் வந்து வீட்லேயே மட்டை வாங்கியாச்சுங்க. 2 தேங்காய் மட்டை வாங்கிக்கிட்டு பழம் மட்டும் கடையில் வாங்கியிருந்தோம். பழம் வந்து என்னாச்சுன்னா, பழத்தில் வந்து சுற்றி வெள்ளைப்பூச்சியெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் சரி பழத்தையும் கழுவி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பழத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு ஒயர் கூடையில் தேங்காய், வீட்டில் பால் இருந்துச்சு. பால், பழம், வெத்தலை பாக்கு, சூடம், பத்தி எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சிடணும்னா எடுத்து யோசிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். எந்த கோயிலுக்கு போகிறோன்னா, நல்லாயி அம்மன் கோவில்னுங்க, வள்ளிப்பாளையத்தில் இருக்குது. அதுக்கு தாங்க. அது நம்ம வீட்டுக்கு வந்து பூச்சி, பாம்பு, பூச்சி அது மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது, கண்ணில் தட்டுப்படக்கூடாது அப்படின்ட்டு வேண்டிட்டு நம்ம கோழி அறுக்கணும். இல்லைன்னா அடசை போடுறோம். அது அடசை போடுறதுனால போடலாம். அங்கேயே அடசை போட்டு சாப்பிட்றணும். இல்லை நம்ம வீடு பக்கமாக இருக்குது அப்படிங்கிறங்காட்டி போய் கோழி மட்டும் அறுத்துட்டு வந்துடுறதுங்க. போய் விளக்கு போட்டு கோயிலை சுற்றி வந்து மணி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே பாப்பா மணி அடிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் பூவு, தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சு பால் எல்லாமே கொடுத்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு கோழி அறுத்துட்டு வந்துட்டோம். அங்கேயே அறுத்து வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோங்க. வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் தாங்க நிறைய உளிச்சு மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி கறி மசால்னு வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போங்க. அந்த மசாலா மட்டும் போட்டு வணக்கி ஆஃப் பண்ணிடுறது. ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிறதுங்க. அப்புறம் இது மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெளியே கல்லடுப்பில் செஞ்சுக்குவோங்க. கட்டுத்தரையிலேயே கல்லடுப்பு இருக்குது, அதிலே செஞ்சுக்கிறது. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு கறி போட்டு, கறி வந்து நல்லா சுருண்டு வந்தோடனையும் உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சி வச்சுருந்த கறி மசாலா எடுத்து உள்ளே ஊற்றிடுறது. தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி கலக்கி ஊற்றிக்கலாங்க. நாங்கள் இந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய் அது மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் சின்ன வெங்காயம், கறிமாமலோடைய போட்டு வறுத்து அரைக்கிறது சூப்பராக இருக்குங்க. இதே வந்து குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம். சளியெல்லாம் பிடிக்குன்னா கொஞ்சம் சூப்பாட்டு இதுவே நல்லாயிருக்கு, குடிச்சிக்கலாம். கறி வெந்துருச்சு, குழம்பும் நல்லா சுண்டிருச்சு. அதனால் கறியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வறுத்து வச்சிட்றதுங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு நல்லா வாய்க்கு ருசியாக வறுத்து வச்சுக்கிறது. எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு குழம்பு மிளகுடி, இதுக்கு வந்து குழம்பு மசாலாக்கெல்லாம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகுடி தாங்க. அது ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கிறது. நமக்கு சுருக்குன்னு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் கறியை கொட்டி உப்பு தேவையான அளவுக்கு தூவி நல்லா குழம்பு ஒரு 2-3 கரண்டி ஊற்றி நல்லா வேக வச்சு புரட்டி எடுத்துக்கிறது. கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிறது. இந்த அன்றைக்கி வந்து கறி, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் செஞ்சுருந்தாங்க. மீன் செஞ்ச வீடியோ வேணால் ஷார்ட்ஸ் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தாங்க அந்த அன்றைக்கி மெனு முடிச்சாச்சுங்க. அடுத்து புளி வாங்கியிருந்தோம். புளி 2 மணம் வாங்கியிருந்தோம். அதில் நல்லா வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து உளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தொப்பையெல்லாம் ஃபஸ்ட்டு உளிச்சிட்டு அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீனாக ஒரு கூடையில் போட்டு வச்சாச்சு. அதை அப்படியே வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் எல்லா புளியும் எடுத்து முடிச்சிட்டோம்னா கொட்டை வாங்கிக்கலான்ட்டு. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.